ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இந்த நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை இந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதே பேனில் ரவையை வறுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை அந்த அளவு எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இது வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை வறுத்துக்கலாம். தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். அவ்வளோதான், தேங்காவை வறுத்தாச்சு. அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் இந்த வறுத்த ரவையும் தேங்காயும் ஒன்றா போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிடலாம். தேங்காய் போட்டால் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். இது கூடவே 3/4 கப் சர்க்கரை போட்டு ஒன்றா அரைச்சிடலாம். உங்களுக்கு சர்க்கரை இவ்வளோ தேவையில்லைன்னா 1/4 கப்பு கம்மியாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணும்லாம் இல்லை. இதை ஒரு பவுலில் போட்டுட்டு கூடவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துருங்க. அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்க்கறதுனால நல்லா நம்மளுக்கு பிடிக்க வரும், அதுக்காக தான் சேர்க்கறது. இப்போ இதில் நெய் சேர்க்காம வெறும் பால்லையே ரவா லட்டு பிடிச்சிக்கலாம், அப்படி கூட செய்யலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 15 நிமிஷத்தில் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.